மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 7ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. நடப்பு செய்திகள் டிஎன்பிஎஸ்சியில் சரிங்களா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் கேட்குற கேள்விகள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா அதனால் நடப்பு செய்திகள் அந்த நடப்பு செய்திகள் லிங்க் பண்ணி சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரே பாயிண்டில் சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். மக்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு வழக்கம் போல முக்கிய செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு மார்ச் 7ஆம் தேதியில் என்ன முக்கிய தினம் இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜன் ஔஷாதி திவாஸ் அப்படின்னா என்ன, ஓகேவா, மக்கள் மருந்தக தினம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனுடன் தொடர்புடைய முக்கியமான ஒரு திட்டம் பிஎம் பிஜேபி திட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த திட்டத்தின் விரிவாக்கம் என்ன நோக்கத்தோடு இது தொடங்கப்பட்டது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு புதிய திட்டம் உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம். எதற்காக இதை அறிவிச்சிருக்கிறாங்க, என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனை தொடர்ந்து நம்முடைய அண்டை நாடான நேபாள நாட்டத்தில் ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருக்குது. புதிய பிரதமராக யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அந்த செய்தி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே இந்தியாவிலே முதல் முறையாக 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை அப்படின்னு சொல்லி அறிவித்த மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா அதுக்கப்புறம் இறுதியாக சூப்பர் செல்ஸ் கேள்விகளும் பார்க்க போகிறோம். நடுவில் போனஸ் கேள்விகளும் இருக்கும். நிறைய மாணவர்கள் சிறப்பான முறையில் போனஸ் கேள்விகள், அது மட்டும் இல்லை சூப்பர் செல்ஸ் கேள்விகளுக்கும் நல்லா பதில் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அரசு பணி கிடைப்பது உறுதி. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு போகிறா மட்டும் பத்தாது, கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது அதை டைப் பண்ணி பார்க்கும்போது அல்லது நோட்டு போட்டு எழுதும்போது மெமரியில் அப்படியே இன்னும் டபுளாக ஸ்டோர் ஆகும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போதோ அல்லது வேற ஒரு எக்ஸாம் எழுதும்போதோ எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும் போது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த கேள்விகள் கேட்குறது, ஓகேவா. சரி, இனிமேல் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 7ஆம் தேதி முக்கிய தினங்கள், ஓகேவா. ஜன் ஔஷாதி திவாஸ், அதாவது மக்கள் மருந்தக தினம் அப்படி சொல்கிறாங்க மார்ச் 7ஆம் தேதியில், ஓகேவா. இந்த ஜன் ஔஷாதி திவாஸ் அப்படிங்கிறது முதல் முறையாக கொண்டாடப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி 2019. சரி, மார்ச் 7, 2019 தான் இந்த ஜன் ஔஷாதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது, ஓகேவா. ஓகே, இந்த திட்டம் அதாவது ஒரு பின்னணி சொல்கிறேன், பின்னாடி வரும். 2008 காங்கிரஸ் கட்சி அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது தான் ஏழை மக்களுக்கு குறைந்த விலை மருந்து பொருட்களை விற்பனை செய்யணும் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கினாங்க. அந்த திட்டம் 2015 ஜன் ஔஷாதியாக மாற்றப்பட்டது, ஓகேவா, மக்கள் மருந்தகமாக மாற்றப்பட்டது. அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு பிஎம் பிஜேபி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பிஎம் பிஜேபி என்ன விரிவாக்கம்? பிரைம் மினிஸ்டர் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா. என்ன பேர் ஒரு வாட்டி சொல்லுங்க? பிரைம் மினிஸ்டர் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா. 2016 இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா, ஓகே. இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது, என்ன நோக்கம் சொல்லி பாருங்க. டாம் கம் தாவாய் உத்தம், இது ஹிந்தி வார்த்தை நினைக்கிறேன், சரியா, எனக்கு ஹிந்தி தெரியாது. குறைந்த விலை சிறந்த மருந்து, ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து பொருட்களை வழங்க வேண்டும். அதே சமயத்தில் சரியா அந்த மருந்தின் தரம் எந்த வகையிலும் குறைவாக இருக்கக்கூடாது. அந்த கருப்பொருள், அந்த தீமில் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா, ஓகே, சூப்பரான செய்தி. பின்னாடி லாஸ்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. 2008 காங்கிரஸ் அறிமுகம், 2015 பெயர் மாற்றம், 2016 மீண்டும் மக்கள் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா, அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க, உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம். சரிங்களா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். சரிங்களா, அந்த திட்டத்தின் பெயரை மத்திய அரசானது விபிஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஷார்ட்ஸ்லையும் பார்த்துருக்கிறோம், வீடியோலையும் பார்த்துருக்கிறோம், மக்களை சொல்ல பார்க்கலாம். விபிஜி ராம்ஜி இந்த திட்டத்தின் விரிவாக்கம் என்ன அதை மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போனஸ் கேள்வி, எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் அதோட விரிவாக்கத்தை சொல்லிட்டு இந்த எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது. சரியா, மகாத்மா காந்தி பேரை தூக்கிட்டாங்க, ஓகேவா, அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள அந்த நிலையில் உத்தமர் காந்தி அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு அரசு புதிய திட்டத்தை அறிவிச்சுக்கிறாங்க. என்ன பேர்? உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம். என்ன நோக்கம் சொல்லி பாருங்க, தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களை, ஏன்னா இந்தியாவின் முதுகெலும்பு அப்படி சொல்லிட்டு காந்தியடிகள் கிராமப்புறங்களை தான் சொல்லுவாங்க. அந்த கிராமப்புறங்களை நகர்ப்புறங்களுக்கு இணையாக உள்கட்டமைப்பு வசதிகளுடன் நிலையான பொருளாதார வளர்ச்சி மையங்களாக மாற்றுவதற்கு இந்த திட்டம் தமிழக முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் பெயர் உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம். இந்த மாதிரி பள்ளிகள் திட்டம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது மாதிரி கிராமங்கள் திட்டம். காந்திஜி அவர்கள் பேரில் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டமானது முதற்கட்டமாக ஒரு 10 ஊராட்சிகளில் இந்த திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா,
அடுத்து நேபாள நாட்டின் புதிய பிரதமர் யார்? சரியா, நேபாள நாட்டில் அரசியல் பிரச்சனை நிறைய போயிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும். நேபாள நாட்டில் சமீபத்தில் ஒரு தேர்தல் நடைபெற்றது, பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலோட ரிசல்ட் வந்துட்டு இருக்குது. சரிங்களா, இதன்படி நேபாளத்தின் புதிய பிரதமராக ஒரு ரேப் பாடகர், சரியா, ஒரு ரேப் சிங்கர் பார்த்தீங்கன்னா பாலேந்திர ஷா, சரியா, பாலேந்திர ஷா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். ஓகேவா, இவருடைய கட்சியோட பெயர், சரியா, பாலேந்திரா அவருடைய கட்சியின் பெயர், ஓகேவா, ஷார்ட்டா RSPன்னு சொல்லுவாங்க, ராஷ்டிரிய சுதந்திரா கட்சி. சரியா, ராஷ்டிரிய சுதந்திரா கட்சி. நேபாள நாட்டின் இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஷர்மா ஒலி. ஷர்மா ஒலி அவர்கள் பொதுவாக சீனா நாட்டிற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன்னொரு குற்றச்சாட்டு, இப்போ அதாவது குற்றச்சாட்டில் நியூஸில் போட்ட ஒரு செய்தி, இந்த பாலேந்திரா அவர்கள் இந்தியாவிற்கு ஃபேவராக அவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, 35 வயதானவர் யார்? பாலேந்திரா ஷா அவர்கள். இதன் மூலம் நேபாள நாட்டின் யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர், இளம் வயது பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேரை பெறப்போறாங்க பாலேந்திரா அவர்கள். ஓகேவா, ஓகே. நேபாள நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் மொத்தம் 275 உறுப்பினர்கள் உள்ளனர். இவங்களுக்கு தான் அந்த எலெக்ஷன் நடந்தது. இதுக்கு முன்னாடி சரிங்களா, அதாவது ஷர்மா ஒலி அவர்கள் பதவியிலிருந்து விலகினதுக்கு அப்புறமா இடைக்கால பிரதமராக பதவியேற்றவர். இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க, கடைசி லைன் பார்த்துக்கோங்கம்மா, மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க. சுஷிலா கார்கே, சரி, என்ன கார்கே? சுஷிலா கார்கே, நேபாள நாட்டின் முதல் பெண் பிரதமர். அப்போ 2 பேரை மறந்துடாதீங்க. பாலேந்திர ஷா நேபாள நாட்டின் இளம் வயது யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர், சுஷிலா அவர்கள் நேபாள நாட்டின் முதல் பெண் பிரதமர். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா, சரி, பிரதமர். ஓகேவா, அடுத்த செய்தி போலாமா? கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் சாதனைகள். சரி, கர்நாடக மாநிலத்தில் தற்போது சிஎம் இருக்கிறவங்க திரு சித்தராமையா அவர்கள் ஒரு சில சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? போட்டோ பாருங்க. ஓகேவா, கர்நாடக அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட்டை அந்த மாநிலத்தின் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் மார்ச் 6ஆம் தேதி அன்று தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. சரியா, இதில் என்ன சாதனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்நாடகாவில் 17 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. சரிங்களா, என்ன பேருமா? சித்தராமையா அவர்கள் தான் கர்நாடக மாநிலத்தில் அதிக முறை, மொத்தம் 17 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? மத்திய பட்ஜெட்டை இங்கே நம்ம பார்த்தது சித்தராமையா அவர்கள் மாநில பட்ஜெட்டு கர்நாடகாவில். இந்தியாவில் மத்திய பட்ஜெட்டை அதிக முறை தாக்கல் செய்தவர் யார்? இதற்கான பதிலாக கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், போனஸ் கேள்வியா. அடுத்த பாயிண்ட் பாருங்க, கர்நாடகாவின் நீண்ட நாள் முதலமைச்சர் அப்படிங்கிற சாதனையும் சித்தராமையா அவர்கள் படைச்சிருக்கிறாங்க. சரிங்களா, யாருடைய சாதனை இது முறியடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவராஜ் அர்ஸ் அவர்கள் 7 ஆண்டுகள் 239 நாட்கள் முதலமைச்சராக இருக்காங்க. அந்த அதிக நாட்களை முறியடிச்சிருக்கிறாங்க சித்தராமையா அவர்கள். அப்போ அதிக முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் கர்நாடகாவில் சித்தராமையா. அதே மாதிரி சரியா, லாங்கஸ்ட் சர்விங் சிஎம் இன் கர்நாடகா அப்படின்னு கேட்டால் யாருமா? நம்முடைய சித்தராமையா அவர்கள். இன்னொரு கேள்வி கேட்கலாமா? போனஸ் கேள்வி. இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில் அதிக ஆண்டுகள் அதிக நாட்கள் முதலமைச்சராக பதவியில் இருந்தவர் யார்? இதையும் நீங்கள் தேடி சொல்லுங்கள். இதெல்லாம் நான் ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் நமக்குன்னு ஒரு தேடல் இருக்கும்போது தான் மெமரியில் இன்னும் ஸ்ட்ராங்காக ஞாபகம் வரும், மறந்துடாதீங்க. சரிங்களா, அடுத்து முக்கியமான ஒருவரி செய்திகள், ரொம்ப ஒன்லைனர் நியூஸ் பாருங்க. நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன் துறைமுகம் இடையே மீண்டும் பயணிகள் படகு சேவை தொடங்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையில் அமைந்துள்ள காங்கேசன் துறைமுகம் இடையே பயணிகள் ரயில் சேவை சமீபத்தில் நிறுத்தி வச்சிருந்தாங்க, மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. எக்ஸாம்பிள் கேட்கலாம், காங்கேசன் துறைமுகம் எங்க இருக்குன்னு கேட்கலாம். சரிங்களா, அடுத்து சுகாய் 30 போர் விமானம் விபத்து ஏற்பட்ட மாநிலம் அஸ்ஸாம். சரி, இந்த சுகாய் 30 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு போர் விமானம். இந்த போர் விமானம் சமீபத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒரு விபத்துக்குள்ளானது. 2 விமானிகளும் அதில் உயிரிழந்திருக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து ஆந்திராவில், ஓகேவா, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் கர்நாடகாவில் அந்த பட்ஜெட்டில் அந்த செய்தியில் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில், ஓகே, அந்த கர்நாடக செய்தியில் பார்க்கும்போது 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சித்தராமையா அவர்கள் தன்னுடைய பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு ஆந்திராவில் 13 வயதிற்குட்பட்டோர், சரியா, 13, சரியா, அந்த டீனேஜ் ஏஜ் ஆரம்பிக்கிற அந்த 13 வயதிற்குட்பட்டோர் சோஷியல் மீடியாவை பயன்படுத்த விரைவில் தடை விதிக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க ஆந்திராவின் தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. சரிங்களா, தெலுங்கு. அப்போ நம்ம கர்நாடகாவில் 16 வயசு, ஆந்திராவில் 13 வயசு. நல்லதுதான். டெல்லியின் புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்றார் தரண்ஜித் சிங். ஓகேவா, அடுத்தபடியாக நேற்றைய தினத்தில் இந்தியாவில் தற்போது துணைநிலை ஆளுநர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க கரெக்டாக சொல்லுங்கள் அப்படி சொன்னேன். ஒரு சில பேர் சொல்லியிருக்கீங்க, ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறேன். சரிங்களா, வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்தியாவிலே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளை
உள்ளாட்சி அமைப்புகளில் பஞ்சாயத்து லெவலில் இருக்கிற அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யும் முறை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு. பழைய செய்தி தான், இருந்தாலும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வந்ததுனால ஒன்லைனில் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இந்தியாவிலே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு பிரதிநிதியாக தேர்வு செய்யும் முறை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு அரசு. ஓகேவா? அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளவர் S.A. தர்மாதிகாரி அவர்கள். இதுவும் நம்ம ஷார்ட்ஸ்ல இருந்து வீடியோல இருந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கிறோம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எப்போது உருவாக்கப்பட்டதிலிருந்து சரியா எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க முந்தைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் தொடர்ந்து பாருங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசின் தற்போதைய மாநில தலைமை தகவல் ஆணையராக இருப்பவர் திரு ஷகில் அக்தர் அவர்கள். சரிங்களா? மெம்பர்ஸ் செய்தியில் வந்திருந்தது, ஆனால் நம்ம தலைவர் பற்றி நல்லா பார்த்தாலே போதும். தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 கொண்டு வந்தாங்களே, அதற்கு பிறகு தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையராக தற்போது பதவியில் இருப்பவர் ஷகில் அக்தர் அவர்கள். மறக்காதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் செஸ் கேள்விகள். முதல் சூப்பர் செஸ் கேள்வி, மக்கள் மருந்தகம் தொடர்புடையது. மக்கள் மருந்தக தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? முதல் சூப்பர் செஸ் கேள்வி. இரண்டாவது சூப்பர் செஸ் கேள்வி, PM-BJP திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? மூன்றாவது சூப்பர் செஸ் கேள்வி, நேபாள நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? நான்காவது சூப்பர் செஸ் கேள்வி, கர்நாடகா மாநிலத்தின் நீண்ட கால முதலமைச்சர் யார்? ஐந்தாவது சூப்பர் செஸ் கேள்வி, தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையராக தற்போது பதவியில் இருப்பவர் யார்? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் செஸ் கேள்வி, இந்தியாவிலேயே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யும் முறையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? இதுதான் இன்றைய அருமையான சூப்பர் செஸ் கேள்விகள். நடுவில் இன்னும் சூப்பரான போனஸ் கேள்விகள் கேட்டிருக்கிறோம். மக்களை பயன்படுத்திக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டுருக்கிறேன். திட்டங்கள்லேருந்து சரி சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் அருமையான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் நல்லா சொல்கிறேன், அந்த நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்போ தான் மறக்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணுங்கள். வேறு என்ன செஞ்சால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இன்னும் ரீச் ஆகும்? பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. நம்மளுக்கு ஆர்டர் பிடிச்சதுன்னா என்கரேஜ் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.